ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து VBA பார்ட் 276ல என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, டேட்டாவை ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரில் இருக்கிற டேட்டாவை வந்து நம்ம கன்சாலிடேட் பண்ண போகிறோம் அலாங் வித் ஃபைல் நேம்ஸு அண்டு லாஸ்ட் மாடிஃபைடு டேட் அண்ட் டைம் வச்சு. ஓகேங்களா? இப்போ நமக்கு ஒரு ஃபோல்டரில் வந்து ஃபஸ்ட்டு நான் ரிக்குவயர்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த மேக்ரோ ரன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம VBA கோடிங்க்கு போயிடலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு டெஸ்க்டாப்பில் ரா டேட்டான்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7 எக்ஸல் ஃபைல்ஸ் இருக்குது. இப்போது இந்த ஃபைல்ஸை எல்லாத்தையுமே நம்ம கன்சாலிடேட் பண்ணணும். இந்த 7 எக்ஸல் ஃபைல்ஸையும் கன்சாலிடேட் பண்ணணும். அதே மாதிரி நமக்கு இந்த ஃபைல் நேமையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு காலமில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த டேட் மாடிஃபைடு இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நமக்கு டேட் அண்ட் டைம் இருக்கும், டைம் ஸ்டாம்ப்பு, எப்போ நம்ம டேட் மாடிஃபைடுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகேங்களா? இப்போது ரெக்குவயர்மெண்ட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல மாஸ்டர்னு ஒரு ஷீட் இருக்குது, ஹோம்னு ஒரு ஷீட் இருக்குது. இப்போது இந்த மாஸ்டர் ஷீட்டில் தான் நம்மளோட அவுட்புட் வந்து டிஸ்பிளே பண்ணோம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கே ஹோம் டேப்பில் போயிட்டு இங்கே கிளியர் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணுறேன். டேட்டா கிளியர்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. இப்போ நான் மாஸ்டர் ஷீட்டில் போயிட்டு பார்க்குறேன், எதுவுமே கிடையாது, டேட்டா கிளியர் ஆகிடுச்சு. இப்போது நான் என்ன பண்ணுறேன், ப்ரௌஸ் பட்டன் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே அந்த பர்டிகுலர் ஃபோல்டரை நான் இங்கே சூஸ் பண்ணுறேன். ரா அப்படின்ற ஃபோல்டரை சூஸ் பண்ணிடுறேன். இப்போ அதுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் தான் நம்ம கன்சாலிடேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இந்த கோ பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ மேக்ரோ ரன்னிங் ப்ராசஸில் இருக்குது பாருங்கள். டேட்டா கொலெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போது மாஸ்டர் ஷீட்டில் போயிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த எல்லோ ஹைலைட்டட் பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு அந்த பர்டிகுலர் ரா டேட்டா அப்படின்ற ஃபைலில் இருக்கக்கூடிய காலம்ஸ். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது ரா டேட்டா. ஸோ ரா டேட்டாவில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 13 காலம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த 13 காலம்ஸ் தான் நம்ம இங்கே வந்து எல்லோவில் ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே அந்த ரா டேட்டாவில் இருக்கிற காலம்ஸ். இப்போ அடிஷ்னலாக க்ரீன் ஹைலைட்டடு 2 காலம்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபைல் நேம்னு ஒன்று இருக்குது, லாஸ்ட் மாடிஃபைடுன்னு சொல்லிட்டு நமக்கு அந்த டேட் எடுத்து வந்திருக்கும். இப்போது இதில் பாருங்கள், நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும், நமக்கு ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா 2018, 19 எல்லாமே எக்ஸல் எஸ்எக்ஸ் ஃபைலு வித் எக்ஸ்டென்ஷனோட நமக்கு ஃபெச் பண்ணிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ 2024 டோட்டல் வந்து 7 ஃபைல்ஸ் இருக்கும். அந்த ஃபைல் நேம் எடுத்து வந்துருச்சு. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட் மாடிஃபைடில் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ 2018 எடுத்துக்குவோம். இதோட லாஸ்ட் மாடிஃபைடு டேட் அண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 14/1/2024. இதோட ரயில்வே டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 15:32 அப்படின்னு இருக்குது. ஸோ ப்ராப்பராக நமக்கு கேப்சர் ஆகிடுச்சு. இப்போ 2019 பாருங்கள். 2019 வந்து பார்த்தீங்கன்னா சேம் டேட்டு, பட் 10:52 டைமு. ஸோ 10:52. ஸோ டேட் அண்ட் டைம் நமக்கு ப்ராப்பராக கேப்சர் பண்ணிட்டு வந்திருக்கு. நீங்கள் எல்லா அந்த ஃபைல்ஸ்லையும் போயிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அங்கே என்ன டேட் மாடிஃபைட் இருக்கோ அதை அப்படியே நமக்கு எடுத்து வந்து இங்கே ஷோ பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ரிக்குவயர்மெண்ட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம VBA கோடிங்க்கு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ டெவலப்பர் டேபில் நான் விஷுவல் பேசிக் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாடியூல் 1ல் நம்ம சப் ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த VBA கோடிங் மோர் டைனமிக்காக இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் n நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம். நமக்கு எத்தனை ஃபைல்ஸ் நீங்கள் ஆட் பண்ணாலும் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நமக்கு இந்த மேக்ரோவில் இந்த மாஸ்டர் ஷீட்டில் நமக்கு கன்சாலிடேட் பண்ணி கொடுத்துரும். பாட்டமில் அப்பெண்ட் பண்ணிக்கிட்டே போவோம். ஸோ அட் த சேம் டைம் ஃபைல் நேமு, லாஸ்ட் மாடிஃபைடு எல்லாத்தையுமே எடுத்து வந்து நமக்கு ப்ராப்பராக கொடுத்துரும். ஓகேங்களா? இப்போ இந்த கிளியர் பட்டன் வச்சுருக்கேன் இல்லைங்களா, இந்த மேக்ரோ ஹோம் பேஜில் கிளியர் பட்டன் வச்சுருக்கேன். ஸோ இந்த பட்டனில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, அசைன் மேக்ரோ போகிறேன். இங்கே வந்து பாருங்கள், நான் கிளியர் டேட்டா அப்படின்ற ஒரு மேக்ரோ சப் ப்ரொசீஜர் இருக்குது, அதை தான் நம்ம இங்கே அசைன் பண்ணியிருக்கோம். இதுதான் சிம்பிள். நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல கிளியர் டேட்டா சப் ப்ரொசீஜரில் மாஸ்டர் அப்படின்ற ஷீட்டில் செல்ஸ் டாட் கிளியர் கொடுத்துருக்கேன். பிகாஸ் எல்லா செல்ஸில் இருக்கிற வேல்யூ கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? கிளியர் ஆகிடும், வித் ஃபார்மேட்டிங்கோடு நமக்கு கிளியர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு மாஸ்டர் ஷீட்டில் நான் என்ன பண்ணுறேன், B7 டாட் வேல்யூ ஈக்குவல் டு எம்டி, தென் டேட்டா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. இது எதுக்குன்னா ஜஸ்ட் ஒரு வேலிடேஷன் தான். இப்போ எனக்கு என்னென்னா இந்த இடத்துல
மாஸ்டர் ஷீட்டில் B7 செல்ல ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இங்கே எம்டியாக இருந்ததுனாலே நமக்கு இங்கே வந்து கிளியர்டுன்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே ஒரு மெசேஜ் வரணுங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். இது ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷனுக்காக தான். ஓகேங்களா, கிளியர் மேக்ரோ இப்போ கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரௌஸ் ஒன்னு இருக்கு பாருங்க. இதில் வந்து ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹோம் டேபில் இந்த ப்ரௌஸ் பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த ப்ரௌஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கலாம், ஃபோல்டரை பிக் பண்ணிக்கலாம். அதை பிக் பண்ண உடனே இன்ஸ்டண்ட்டாக நமக்கு E12 செல்லில் வந்து நமக்கு அது இங்கே பிளேஸ் ஆகிடும். பிகாஸ் இங்கே பாருங்கள் ப்ரௌஸில் வந்து இது ஆல்ரெடி தெரியும், இந்த லாஜிக் நம்ம மல்டிபிள் மேக்ரோவில் போட்டிருக்கோம். ஒன்ஸ் ஃபோல்டர் செலக்ட் பண்ண உடனே அது AD அப்படின்ற வேரியபிளில் வந்து கேப்சர் ஆகிடும். அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் பார்த்து அந்த ஃபோல்டர் பார்த்து நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த ஹோம் டேபில் E12 செல்லில் வந்து பஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஈக்குவல் பண்ணிடுறேன். ஸோ அப்போ செலக்ட் ஆகக்கூடிய அந்த ஃபோல்டர் பார்த்து வந்து இங்கே வந்து நமக்கு கேப்சர் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இந்த மேக்ரோவும் நமக்கு ஓவர். இப்போ இந்த தேர்ட் பட்டன் ஒன்று இருக்குது பாருங்கள், ஆரோ மார்க் ரைட் ஆரோ இருக்குங்களா, கோ பட்டன். இப்போ இந்த பட்டனில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அசைன் மேக்ரோ போகிறேன். இங்கே வந்து பாருங்கள், இங்கே ஃபைல் கொலேட்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ இதுதான் நமக்கு சப் ப்ரொசீஜர். ஓகேங்களா, இப்போது இங்கே இதுதான் நமக்கு சப் ப்ரொசீஜர். ஸோ இந்த மேக்ரோ வச்சு தான் நமக்கு இந்த கன்சாலிடேஷன் ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து ரொம்ப லாஜிக் வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணுறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போ TFA as ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அப்ளிகேஷன் டாட் டிஸ்பிளே அலர்ட் அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ஈக்குவல் டு ஃபால்ஸ். இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அந்த ஸ்க்ரீன் பிளிங்கிங் ஆகிறது அப்டேட் ஆகிறது இதெல்லாம் நமக்கு விஷுவலில் இருக்காது, பேக் எண்டில் அது எல்லாமே நடக்கும். ஓகேங்களா, எண்ட் ஆஃப் த கோடு வந்து நம்ம டர்ன் ஆன் பண்ணிப்போம். இப்போ TFA அப்படின்றதுல நம்ம அந்த பர்டிகுலர் ADன்றதுல வந்து டைரக்டரி பாத் இருக்கும். நம்ம எங்கன்னா இங்கே வச்சுருக்கிறோம். நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், ADன்றதுல வந்து நம்ம டாப்பில் வந்து குளோபல் வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணி இங்கே ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம், dim AD as stringன்னு சொல்லிட்டு. இப்போது இந்த TFAல வந்து அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் பாத்தில் இருக்க ஃபர்ஸ்ட் ஃபைல் நேம் வந்து நமக்கு ஷோ பண்ணுது. ஓகேங்களா, வித் எக்ஸ்டென்ஷனோட. இப்போ do until நான் யூஸ் பண்ணிவிட்டு until இந்த TFAங்கிறது வந்து நமக்கு எம்டி ஆகிற வரைக்கும் இந்த do loop வந்து ஐட்ரேஷன் நடக்கும். ஒன்ஸ் அது எம்டி ஆயிடுச்சு, எல்லா ஃபைல்ஸையும் நம்ம கன்சாலிடேட் பண்ணிடுச்சுன்னா நமக்கு do loop போட்டு வெளில வந்துடும். இப்போ நமக்கு TFAல வந்து வேல்யூ இருக்குது, raw data 2018.xlsx. ஸோ அந்த ஃபைலை இப்போ நமக்கு ஓப்பன் பண்ணிடும். ஓப்பன் பண்ணிடுச்சிங்களா, ஓப்பன் பண்ணிடுச்சு. ஸோ பர்ஃபெக்ட். இப்போ ஃபைல் நேம் TFA, இப்போ ஃபைல் நேம் அப்படின்ற வேரியபிளில் TFAன்றதை நான் ஈக்குவல் பண்ணுறேன். பிகாஸ் இந்த ஃபைல் நேம் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வேரியபிளை தான் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அடிஷ்னல் காலமில் பஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஃபைல் நேம் ஒரு வேரியபிளில் கேப்சர் பண்ணுறேன். டேட் மாடிஃபைடு இருக்கு இல்லைங்களா, இந்த வேரியபிளில் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபைல் டேட் டைம் ஆஃப் இந்த டைரக்டரி பாத்தில் இந்த பர்டிகுலர் ரா டேட்டா 2018 இந்த டேட் மாடிஃபைடு இருக்கு இல்லைங்களா, இந்த பர்டிகுலர் பாத்தில் இந்த பர்டிகுலர் ஃபைலுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், டேட் அண்ட் டைம் வந்து கேப்சர் பண்ணிடுறேன், டைம் ஸ்டாம்பை. ஓகேங்களா, ஒரு வேரியபிளில். இப்போ நான் என்ன பண்ணுறேன், லாஸ்ட் ரோ ஃபைண்ட் பண்ணுறேன். இந்த மாஸ்டர் ஷீட்டில் நம்ம வச்சுருக்கக்கூடிய மேக்ரோவில் மாஸ்டர் ஷீட்டில் இந்த A காலமை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், லாஸ்ட் ரோ ஃபைண்டிங் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ இந்த லாஸ்ட் ரோ ஃபைண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸிஸ்டிங் டேட்டாவை நம்ம கிளியர் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஏன்னா நம்ம இந்த ஹோம் பட்டனில் கிளியரும் கொடுக்கலாம். நம்ம ஆல்ரெடி மேக்ரோ ரன் பண்ணி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், மேனுவலாக நான் இப்போ கிளியர் கொடுத்துட்டேன். இப்போது கிளியர் கொடுத்துட்டு நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல பாருங்கள், இப்போ நான் லாஸ்ட் ரோ ஃபைண்டிங் பண்ணுறேன். இங்கே வந்து ஃபைண்டிங் பண்ணிவிட்டு இப்போது நமக்கு என்ன ஆகும்னா அங்கே கரண்ட் ரீஜன் அங்கே காப்பி பண்ணும். எங்கன்னா இந்த ஷீட்டில், இந்த ஷீட் இருக்கு இல்லைங்களா, இங்கே நம்ம மாற்றி மாற்றி ஆக்டிவ் ஷீட்டாக இருக்கும்போது நமக்கு காப்பி ஆகாது. இப்போ இங்கே நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரன் பண்ணுறேன். பாருங்கள், இந்த பர்டிகுலர் ரா டேட்டாவில் காப்பி பண்ணுது, மாஸ்டர் ஷீட்டில் போயிட்டு அங்கே பேஸ்ட் ஆகிருக்கும். இப்போ அப்ளிகேஷன் டாட் டிஸ்பிளே அலர்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இதோட ஹெட்டரை காப்பி பண்ணுறேன், இந்த ஆக்டிவ் ஷீட்டில் காப்பி பண்ணிவிட்டு அதையும் மாஸ்டர் ஷீட்டில் போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுறேன், ஆக்டிவ் ஒர்க் புக்கை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாஸ்டர் ஷீட்டில் நமக்கு அந்த 2018ஓட டேட்டா வந்து பஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து பாருங்கள், இங்கே தான் நம்ம
என்ன பண்ணுறோம், ஒரு லாஸ்ட் காலம் நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். இப்போ லாஸ்ட் காலம் வந்து பார்த்தீங்கன்னா 13 இருக்கும். ஓகேங்களா, 13 மாஸ்டர் ஷீட்டில் அகைன் நான் வந்து என்ன பண்ணுறேன், அதுலேருந்து +1 ஆட் பண்ணி என்னோட ஆக்டிவ் செல் டாட் வேல்யூ ஈக்குவல் டு ஃபைல் நேம் கொடுக்குறேன். பிகாஸ் இங்கே வந்து பாருங்கள் 13 காலம் +1 ஆட் பண்ணால் n காலமில் ஃபைல் நேம்னு ஒரு வேல்யூவை நான் பஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா, அதோட போல்ட் பண்ணுறேன், அதுக்கு கலர் இண்டெக்ஸ் 4 கொடுக்குறேன். இப்போ க்ரீனாக இருக்கும் பார்த்தீங்களா, இங்கே வந்து n காலமில். அடுத்தது அதே மாதிரி இங்கே இந்த லாஸ்ட் காலம்லேருந்து +2 ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு ஓ காலமில் லாஸ்ட் மாடிஃபைட்னு டெக்ஸ்ட் வரணும். போல்ட் பண்ணுறேன், க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 காலம் நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணுறோம் கோடிங் பார்ட்லேயே. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துட்ட லாஸ்ட் ரோ 1 லாஸ்ட் ரோ 2. இப்போ இதில் 2 டைம்ஸ் வந்து நம்ம லாஸ்ட் ரோ ஃபைண்டிங் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலம் ஏவை பொறுத்து, ஏன்னா ஏல வந்து நம்ம ரா டேட்டாவை பேஸ் பண்ணுவோம். அதுக்காக நம்ம இங்கே ஏ காலமை பேஸ் பண்ணி ஒரு லாஸ்ட் ரோ ஃபைண்டிங் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காலம் 14னா இந்த என் காலமை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாஸ்ட் ரோ ஃபைண்டிங் பண்ணுறோம். பிகாஸ் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்து இந்த ஃபைல் நேம் வந்து ட்ராகிங் பண்ணுவோம். அதுக்காக இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ பாருங்கள் என் காலமில் செலக்ட் ஆகும், N2ல இப்போ செலக்ட் ஆகிருக்கு. பிகாஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் லாஸ்ட் ரோ 2 + 1 அப்படின்னா அதுலேருந்து இந்த வேரியபிளில் என்ன நம்பர் இருக்கோ அதுலேருந்து +1 ஆட் ஆகி அந்த பர்டிகுலர் செல் செலக்ட் ஆகும். இப்போ ஆக்டிவ் செல்லிருந்து என் காலமில் லாஸ்ட் ரோ, இப்போ நம்ம ஏ காலமில் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் 18 இருக்கு இல்லைங்களா. இப்போ அந்த பர்டிகுலர் ரேஞ்சை மட்டும் செலக்ட் பண்ண பாருங்கள். இப்போ செலக்ட் பண்ணிடுச்சு, என் காலமில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வேரியபிளை செலெக்ஷன் டாட் வேல்யூ ஈக்குவல் டு ஃபைல் நேம் கொடுத்துட்டேன். இப்போ அந்த பர்டிகுலர் ரா டேட்டா 2018 இங்கே பிளேஸ் ஆகிடும். ஸோ அதே சேம் வே நம்ம என்ன பண்ணுறோம், ஓ காலமில் அகைன் நான் என்ன பண்ணுறேன், O2 நமக்கு செலக்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து பாருங்கள் அதே மாதிரி இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்டிவ் செல்லேருந்து ரேஞ்ச் ஆஃப் ஓ காலமில் லாஸ்ட் ரோ கொடுத்துட்டோம். டைனமிக்காக நமக்கு வந்து பாருங்கள் இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனு கிராஸ் ஆன உடனே நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மாடிஃபைடு பஞ்ச் ஆகிடுச்சிங்களா. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டாட் டிஸ்பிளே அலர்ட்டு இங்கே வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஸ்க்ரீன் அப்டேட் விஷுவல் ஆகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு லூப்பிங்லேயும் நம்ம கொடுத்துக்கிறோம். சம்டைம் வந்து நீங்கள் அவுட் சைடு கொடுத்துருந்தாலும் லூப்பிங்குள்ளே நீங்கள் வந்து அதை டேர்ன் ஆஃப் பண்ணி வைக்கிற மாதிரி வரும். ஸோ இப்போது இந்த ஃபஸ்ட்டு 2018 டேட்டாவை நமக்கு பக்காவாக வந்து இந்த ஃபைல் நேமு லாஸ்ட் மாடிஃபைடு இன்ஃபர்மேஷனோட கன்சாலிடேட் பண்ணிடுச்சிங்க மாஸ்டர் ஷீட்டில். அகைன் டிஎஃப்ஏ ஈக்குவல் டு டைரக்டரி பார்த்து நான் வந்து இங்கே ஈக்குவல் பண்ணுறேன். இப்போ என்னோட டைரக்டரி பார்த்துல அடுத்த ஃபைலை வந்து இந்த டிஎஃப்ஏவில் அசைன் பண்ண 2019. இப்போ பாருங்கள் அந்த லூப் வந்து அகைன் ஐட்ரேஷன் நடக்கும். ஃபர்ஸ்ட்லேருந்து டூ அன்டிலுக்கு போயிட்டு அகைன் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணும். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபைல் நேமுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஃபைல் நேம் வந்து நமக்கு எடுத்துகிட்டு வந்து இது பண்ணும். அதோட லாஸ்ட் மாடிஃபைடு டேட் வந்து நமக்கு இங்கே கேப்சர் பண்ணோம். இப்போ பாருங்கள் அடுத்தது மறுபடியும் இந்த மாஸ்டர் அப்படின்ற ஷீட்டில் கொண்டு போயிட்டு நமக்கு இந்த டேட்டாவை காப்பி பண்ணோம். காப்பி பண்ணிட்டு போய் அங்கே பேஸ்ட் பண்ணிடும். ஓகேங்களா, பேஸ்ட் பண்ணும்போது இங்கே நீங்கள் பாருங்கள் எப்படி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹெட்டரையும் மறுபடியும் காப்பி பண்ணோம். காப்பி பண்ணிட்டு போய் அகைன் அங்கே பேஸ்ட் பண்ணோம். இப்போ இந்த ஒர்க் புக்கை க்ளோஸ் பண்ணிடும். இப்போ பாருங்கள் இந்த 2019 வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் அப்பெண்ட் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஹெட்டரை வந்து அகைன் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் ப்ரொசீஜர் தான் நடக்கும். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் நேம் அப்ளை பண்ணுறது, இந்த ஒவ்வொரு டைமும் இது வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு விதமாக ஏ காலமை பேஸ் பண்ணி லாஸ்ட் ரோ ஃபைண்ட் பண்ணியிருப்போம், என் காலமை பேஸ் பண்ணி நம்ம பண்ணியிருப்போம். பிகாஸ் இங்கே வந்து நம்ம ஃபைல் நேமை வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா இங்கேயும் எல்ரோ ஃபைண்ட் பண்ணியிருப்போம். இந்த ஏ காலமில் ரா டேட்டாவை அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம அங்கேயும் எல்ரோ ஃபைண்ட் பண்ணியிருப்போம். அந்த பிளேஸில் தான் இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் எல்ரோவில் 45 இருக்குது. எல்ரோ 1ல் ஏ காலமை பேஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ரோ 2ல் வந்து பாருங்கள் 18 இருக்குது. பிகாஸ் 14th காலம் என் காலமை பேஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா பாருங்கள் இந்த என் காலமில் அந்த பர்டிகுலர் வேல்யூ அந்த லெஃப்ட் சைடு பாருங்கள் 2019 வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, அது வரைக்கும் என் காலமில் அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணும். செலக்ட் பண்ணிவிட்டு
இங்கே ஃபைல் நேம் வந்து இந்த செலெக்ஷன் டாட் வேல்யூ ஈக்குவல் டு ஃபைல் நேம். அப்போது 2019 பிளேஸ் பண்ணிடுச்சு. அதே மாதிரி சேம் வே நம்ம என்ன பண்ணுறோம், ஓ காலமில் வந்து பாருங்கள், ஓ காலமில் டேட் மாடிஃபைடு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இங்கே நமக்கு பிளேஸ் பண்ணிடுச்சு. ஸோ டைனமிக்காக இருக்கணுங்கிறதுக்காக. அகைன் வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் டாட் டிஸ்பிளே அலர்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ டிஎஃப்ஏக்கு வந்து அகைன் டைரக்டரி பாத்தில் இருக்கிற 2020 வந்து அசைன் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் ஃபைல். ஸோ அகைன் அதை ஓப்பன் பண்ணோம். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற டேட்டாவை காப்பி பண்ணிட்டு போய் அங்கே நமக்கு பிளேஸ் பண்ணோம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டைமும் நமக்கு என்ன பண்ணோம், அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு அங்கே போட்டு அகைன் அண்ட் அகைன் என்ன பண்ணணும்னா இந்த ப்ரொசீஜர் வந்து 7 டைம்ஸ் வந்து நடக்கும். பிகாஸ் நமக்கு 7 ஃபைல்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல லூப்பிங்கில் ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சுட்டு நான் டைரெக்டாக ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஒன் மோர் ஃபைல் ரன் ஆகிருக்கும். இங்கே போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம், கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ 2021 வரைக்கும் நமக்கு டேட்டா வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போது ஒன் மோர் டைம் நான் இங்கே வந்து ரன் பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். ஏன்னா நான் பிரேக் பாயிண்ட் வச்சுருக்கேன்னா லூப்பை விட்டு வெளியில் வராது. இப்போ அகைன் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள் 2023 வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் ஒரு டைம் மட்டும் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா 2024 டேட்டா வந்து பாட்டமில் ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ப்ராப்பராக இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல லூப்பை வந்து அகைன் F8 கொடுக்குறேன். பாருங்கள் லூப்பை விட்டு வெளியில் வந்துருச்சு. இப்போ மாஸ்டர் அப்படின்ற அந்த ஷீட்டை செலக்ட் பண்ணோம், ஆட்டோ ஃபிட் பண்ணுறோம். அதேமாதிரி கரண்ட் ரீஜன்லேருந்து பார்டர் அப்ளை பண்ணுறோம் A1லேருந்து. ஸோ அப்போ என்டையர் டேட்டாவுக்கு நமக்கு பார்டர் அப்ளை ஆகிடும். ஸோ அகைன் நான் வந்து காலம்ஸ் வந்து ஆட்டோ ஃபிட் பண்ணுறேன். ஆட்டோ ஃபிட் நீங்கள் இந்த மெத்தட்லேயும் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் இந்த மெத்தட்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம் கரண்ட் ரீஜன் வச்சு. ஓகேங்களா? இப்போ ஹோம் ஷீட்டை வந்து செலக்ட் பண்ணுறோம். A1 செலக்ட் பண்ணுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கொலெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ ப்ராப்பராக வந்துருச்சு. டிஸ்பிளே அலர்ட்டு ஸ்க்ரீன் அப்டேட்டிங்கை வந்து டேர்ன் ஆன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மேக்ரோ என்டையர் கோடை வந்து நான் உங்களுக்கு விஷுவலில் வைக்கிறேன். சம்டைம்ஸ் உங்களோட ரெக்குவயர்மெண்ட் வந்து இப்படியும் இருக்கலாம். என்னென்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபைல்ஸை கொலேட் பண்ணும்போதே அந்த ஃபைல் நேமும் தேவைப்படும், அதோட டேட் மாடிஃபைடு டேட் அண்ட் டைம் வந்து தேவைப்படலாம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த கோடை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.